இந்த வாரத்துல நான் காத்திருக்கிற வேலை கர்த்தர் கொடுத்த வார்த்தை சொன்னா வாக்கிங் இன் த லிபர்ட்டி இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் உண்டான சுயாதீனத்துல நடக்கும்படிக்கு நாமே வாக் இன் த லிபர்ட்டி இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் உண்டான சுயாதீனத்துல நடவுங்கள். ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நாம் தீவிரமாய் எழுப்பும்படிக்கு கர்த்தர் நமக்கு தன்னுடைய ரகசியங்களை அல்லது மறைப்பொருள்களை கர்த்தர் நமக்கு வெளியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அவன் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் பழையவர்கள் எல்லாம் என்ன பண்ணணுமோ விடணும். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின. பழையவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ரொம்ப முக்கியமானது. வெரி இம்பார்ட்டன்ட். So we are moving to 2025. So don't look back at 24. 24 பார்க்க 25 வந்தாச்சு. எனக்கு முன்பாக எல்லாம் புதிதாய் இருக்கிறது. இப்ப புதிதாய் இருக்கிறது என்ன இருக்குது என்பதை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன இருக்கிறது என்பதை கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் என்ன பண்ணணும்? எதிர்பார்க்கும். ஆமென். Don't carry the baggage of 2024. 2024 ஆண்டு என்ன பண்ணாதீங்க, சுமந்துட்டு வராதீங்க. முடிஞ்சது. You cannot go back. திரும்ப போக முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். You don't look into your past, look into your future. Praise the Lord. முன்பாக இருக்கிறது. ஏன்னா என் வாழ்க்கையை நான் மாற்றணும். நல்லது. என் வாழ்க்கையை நான் மாற்றணும். என் வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டுமானால் நான் பின்னாடி பார்க்கக்கூடாது, முன்னாடி பார்க்கணும். Praise the Lord. Hallelujah. அதனால அடிப்படை மாற்றம் நமக்கு வேண்டும். ஆமா. நம்முடைய thinking completely different. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது. அப்போதான் என்னுடைய எதிர்காலத்தை நான் என்ன பண்ண போறேன்? மாற்ற போறேன். நான் கடந்து வந்த காலத்தை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இட்ஸ் ஹிஸ்டரி. முடிஞ்சிச்சு. ஆனா முன்பா இருக்கிறத என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். அது ரொம்ப முக்கியம். Praise the Lord. அதான் சொல்றாரு, நான் உங்களை என்ன பண்ண போறேன்? நிலைப்படுத்த போறேன். It's a divine establishment. தெய்வீக நிலைப்படுத்துதல் அது சொல்றாரு. 24 வரைக்கும் வேற, 25 நான் வந்து செயல்பட விரும்புறேன். நான் அலங்கரிக்க விரும்புகிறேன். நான் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ண விரும்புகிறேன். உன்னை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி நிலைப்படுத்த நான் விரும்புகிறேன். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நாம் இடம் கொடுப்போம். வாசிக்கலாமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீ சொல்ல பிரமாணமாக நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are called, praise the Lord, unto liberty. ரொம்ப முக்கியமானது. என்னுடைய அழைப்பு இது. நான் சுயாதீனத்துல என்ன பண்ணணும்? நடக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சுயாதீனத்துல லிபர்ட்டி. சரிங்களா? ஓகே. ஸோ அந்த லிபர்ட்டியோட வார்த்தை நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது எப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதது, அதாவது எந்த இஷ்டத்துக்கு நான் செய்யலாம், நான் போகலாம். அதான் வந்து லிபர்ட்டி. சரிங்களா? கிறிஸ்துவுக்குள் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது உண்டான சுயாதீனம் குறித்து சொல்லும் பொழுது அது எப்படி இருக்குச்சுன்னா, பாவத்தின் அதிகாரத்திலிருந்து மற்றும் தண்டனையிலிருந்து விடுதலை. ஏன்னா பாவம் தான் நம்மை ஆண்டு கொண்டுச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். So we were slaves. அடிமைகளாய் இருந்தோம். அடுத்தது பாவத்துக்கு என்ன இருக்கு? ஒரு தண்டனை இருக்கிறது. So நம்ம கீழே இருந்தோம். இப்ப என்ன லிபர்ட்டின்னு சொல்லும்போது, கிறிஸ்து இயேசுக்குள் உண்டான சுயாதீனம் என்று நான் சொல்லும் பொழுது, பாவத்தில் என்ன சொல்றது? அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தினுடைய அதிகாரத்திலிருந்து, பாவத்தினுடைய என்ன சொல்ற சம்பளத்திலிருந்து நான் மீட்கப்படுகிறேன். தண்டனையிலிருந்து மீட்கப்படுறேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? எந்த இடத்துல ஆண்டவர் வைக்கிறார்?
தோட்டத்தில் எப்படி உண்டாக்கினாரோ அந்த இடத்திற்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியானது மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கீங்க, சரிங்களா? ஆமாங்க சரி. அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தாங்க. பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். மனுஷன் கொடுத்தது. Because the earth is given unto man. அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாவத்தினாலே அவன் அடிமைத்தனத்துக்குள்ள போகிறான். இப்ப இயேசு என்ன பண்ணுகிறான்னு சொன்னா, அவர் அந்த கல்வாரி சிலுவையில கடந்து போனதுனால, மரித்து உயிரோடு எழுப்பினதுனால, அவரை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, என்னை விடுதலை ஆக்குகிறார். ரொம்ப முக்கியம். என்ன விடுதலை ஆக்குகிறார்? ஏன் எனக்கு விடுதலை வேணும்னு சொன்னா, நான் சுயாதீனமா இருந்தால்தான் நான் ஆளுகை செய்ய முடியும். எனக்கு என்ன இருக்கக்கூடாது? எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. நான் விரும்புகிற இடத்துக்கு போகலாம், நான் விரும்புறதை செய்யணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் all these things. இந்த ஃப்ரீனஸ் வேணும் எனக்கு. இந்த ஃப்ரீனஸ் எனக்கு இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியாது? ஆளுகை செய்ய. If I'm restricted by something, நல்லா புரிஞ்சுக்கங்க. எதனாலும் நான் கட்டப்பட்டிருப்பேன், ஆனால் அதுக்கு பேர் விடுதலை இல்லை. எதனாலும் நான் கட்டப்பட்ட அதுக்கு பேர் விடுதலை இல்லை. நான் ஏற்றுக்கொண்டு நடத்துவது என்பது வேற. I discipline myself. என்னை நானே என்ன பண்றேன்? ஒடுக்குறது வேற. அது அடிமைத்தனம் இல்லை. நான் என்னை என்ன பண்றேன்? ஒடுக்குகிறேன். அப்படின்னா I desire. Praise the Lord. யார் என்னை கட்டுப்படுத்துங்க? தெளிவுபடுத்திங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்ட நீங்கள் தீர்மானம் எடுத்து காரியத்தை செய்யவே தவிர எதுனாலும் நீங்கள் அடிமையாக கூடாது. ரொம்ப தெளிவாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, that's very important for you to understand. கிறிஸ்து இயேசுவுக்கு சுயாதீனத்தை நீங்க முழுமையாக அதை அனுபவிக்க வேண்டுமானால் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பம் இன்னதென்று நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுடைய சுயாதீனத்தை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. எடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் சொன்னா தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பத்தை ஏற்ப நான் செயல்பட்டால்தான் முழுமையான அந்த சுயாதீனத்தை நான் அனுபவிக்க முடியும். Anything that is born out of me, அதுதான் சொல்லப்படுது. வசனத்தை வாசித்த பொழுது இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல், உங்களுக்கு you are given liberty in Christ. கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்குது? சுயாதீனம் இருக்கிறது. சரிங்களா? இப்ப இந்த சுயாதீனத்தை என்ன பண்ணாதீங்க? மாம்சத்துல அனுசரிக்காதீங்க. ஏன்னா நான் விரும்புகிறதை செய்யலாம். ஏன்னா I'm free now. I can go wherever I want. I can do whatever I want. I'm free now. ஆனா நான் மாம்சத்துல செய்யும் பொழுது அது முடிவு என்ன இருக்குன்னு சொன்னா மரணமா இருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொன்னா தேவனுக்கு விரோதமா இருக்கும். ஏன்னா என் மாம்சமானது தேவனுடைய காரியத்தை குறித்து அது அறியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். I have liberty. நான் சுயாதீனன். கிறிஸ்து இயேசுக்குள்ள நான் சுயாதீனனா இருக்கிறேன். ஆகிலும் என் சுயாதீனத்தை நான் அனுபவிக்க வேண்டும் அல்லது ஜீவனுக்கு ஏதுவாக நான் போக வேண்டுமானால் தேவ சித்தத்தையும் தேவ விருப்பத்தையும் நான் அறிந்தவனாய் நான் கடந்து போவேன். Praise the Lord. Hallelujah. See, I'm not restricted now. இத மைண்ட்ல முதல்ல கொண்டு வாங்க. ஏன்னா இன்றைக்கு என்ன சொன்னா we are restricted by everything. You're not restricted at all. ஞாபகம் வச்சுக்கீங்க. இயேசு உங்களை விடுதலை ஆக்கினார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆனீர்கள். Praise the Lord. அவ்வளவுதான். அவ்வளவுதான் நீங்க விடுதலை தான். There's nothing else. Praise the Lord. அது ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கலாத்தியர் 5:1 பாருங்களேன். 1 கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் சுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆமென். Praise the Lord. சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். கலாத்தியர் 5:13. கலாத்தியர் 5:1 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது அது சுயாதீன நிலையில நிலை கொண்டிருங்கள். ரொம்ப முக்கியமானது. See, you're called into liberty. Now he says, stand in the liberty. ரொம்ப முக்கியமானது. You have to be in the liberty of the Lord.
கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் உண்டான சுயாதீனத்துல நிலைத்திருக்க வேண்டும். ஏன் சொன்னா you have to live a life now. என்ன புரிஞ்சுங்க? அழைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கேன், சுயாதீனத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். அழைக்கப்பட்ட நான் அதில் நிலைத்திருந்தால்தான் என் வாழ்க்கையில நான் சுயாதீனமாய் வாழ முடியும். ஆமென். ரட்சிப்பை பெற்ற நான் அந்த ரட்சிப்புல நிலைத்திருந்தால்தான் ரட்சிப்புக்குரிய ஆசீர்வாதத்தை, ரட்சிப்புக்குரிய மகிமையை நான் பெற்று அனுபவிக்க முடியும். Praise the Lord. It is not just receiving, it is to be established. அந்த வருஷம் நமக்கு அந்த திவ்ய நிலைப்படுத்துதல், be firmly established. Praise the Lord. எந்த காரியத்திலும் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நிலைத்திருந்தால்தான் நீங்கள் செயல்பட முடியும். சும்மா நான் கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை எல்லாம் சொல்லிட்டு நிலைத்திருக்க தெரியலன்னு சொன்னா உங்களுடைய செயல்பாடுல அது வெளிப்படாது, உங்க வாழ்க்கையில வெளிப்படாது. நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளணும். இங்க சொல்லப்பட்டிருக்கு, அங்க கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின, நல்லா பாருங்க, it was created for you. நீங்க வந்து எழுதுங்க, it is created for you. அவரால் நமக்கு செஞ்சிருக்காரு. அப்போ இந்த சுயாதீனம் என்பது நல்லா புரிஞ்சுக்கங்க, it is not something which is illusion. ஏதோ ஒண்ணு நான் பேசல, கற்பனை பண்ணல. இந்த சுயாதீனம் என்பது ஒருவர் எனக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார், செய்து வைத்திருக்கிறார். உலகம் ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருள் இருந்தது, ஆழத்தின் மேல் தண்ணி இருந்து பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிதான் உலகம். Then what happened? We saw God started to create. கர்த்தராக சிருஷ்டிக்க ஆரம்பித்தார். சிருஷ்டித்த பின்பு மனுஷனாக வைத்தார். அதே போலதான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அவர் என்ன செய்கிறார் சொன்னா, என் சுயாதீனத்தை அவர் சிருஷ்டிக்கிறார் அல்லது உண்டாக்கி வைக்கிறார். இல்லாதது, இழந்து போனது, அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், எனக்கு சுயாதீனத்தை குறித்து இப்ப தெரியல, ஏன்னா அந்த பயத்துல நான் மறந்து கொண்டு இருக்கிறேன். இயேசுவானவர் என்ன செய்கிறார், தன் மரணத்தின் மூலமாக, தன் உயிர்த்தத்தின் மூலமாக எனக்கு ஒரு பெரிய என்ன பண்றாரு, விடுதலை, சுயாதீனத்தை உண்டாக்குகிறார். Amen. Praise the Lord. Something which was not there for me, now God is creating for me. Praise the Lord. உண்டாக்கி வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அவர் உண்டாக்குனதுல இந்த சுயாதீனத்துல நிலைத்திருக்க நான் கற்றுக்கொள்ளணும். Praise the Lord. Hallelujah. அப்படின்னு சொன்னா ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல். Something that controls you. அதான் அடிமைத்தனம், something that controls. அப்படினால வந்து எதையுமே எப்படி சொல்றது, ஃப்ரீயா செய்ய முடியாம இருக்குன்னு சொன்னா that is control. நல்லா புரிஞ்சுக்கணும். I discipline myself is different. என்னை நானே ஒடுக்கிக் கொள்கிறேன் அல்லது என்னை வந்து நாங்க ஒழுங்குபடுத்திக் கொள்றேன்னு சொல்றது என்பது வேற. ஆனா கட்டாயப்படுத்தப்படுகிறது என்பது வேற. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். தேவனுடைய வார்த்தையினாலே நான் கட்டாயப்படுத்தப்படல, அவைகளினாலே சத்தியம் வெளிப்படுகிறது. நான் என்ன பண்றேன், என்னை நானே அந்த வசனத்துக்கு ஏற்ப ஒடுக்கிக் கொள்ளுகிறேன். Because I know the word is life. வார்த்தை ஜீவனா இருக்கிறதுனால என்ன பண்றேன், என்னை நானே ஒடுக்குறேன். This is I submit. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா சூழ்நிலையானது என்னை செயல்பாடுல கொண்டு வந்தா அதுக்கு பேர் அடிமைத்தனம். சூழ்நிலைக்கு ஏற்ப நான் என்ன பண்றது, ரியாக்ட் பண்ணும் போது, செயல்படும் போது அதுக்கு பேர் என்ன சொன்னா அடிமைத்தனம். Because it is not my own. நான் எடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த தீர்மானம் என்ன பண்றேன், நான் எடுக்கல, எடுக்கும்படி தள்ளப்படுறேன். நல்ல போல் சொல்றாரு, நான் விரும்புகிறது என்ன பண்ண முடியல, செய்ய முடியல, விரும்பாததை செய்யறேன். ஏன், நான் பாவத்துக்கு நான் என்ன பண்ணேன், அடிமையா இருந்தேன். இப்ப யாருன்னா இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன். பிள்ளையான பொழுது எனக்கு முதலாவது என்ன பண்றது, விடுதலை. பாவத்தின் அதிகாரத்திலிருந்து எனக்கு விடுதலை, பாவத்தின் தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலை. இப்ப என்னை வந்து என்ன பண்றது, அடிமைப்படுத்தி என்னை தடை பண்ண, நான் விரும்புகிறதை செய்வதற்கு எனக்கு வந்து தடை பண்ண ஒன்றுக்கும் அதிகாரம் இல்லை. நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் கொண்டு மாட்டாரு. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டம் வரலாம், எல்லாம் தலைகீழா இருக்கலாம்.
ஆனா அவைகள் நீங்கள் விரும்புகிறத செய்வதற்கு நீங்க தடையா இருக்க விடக்கூடாது. அவைகள் உங்களை நீங்கள் விரும்புவதை செய்கிறதுக்கு தடையா இருக்குதுன்னா அர்த்தம் என்ன சொன்னா, நீங்கள் திரும்பவும் அடிமைத்தன நுகத்துக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள். எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல அவமானப்படுறீங்க, அவமானப்படுறீங்க, அவமானம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா உள்ள போயிடும். ஓகே, நீங்க ஷெல் யூ கெட் உள்ள போயிருக்கீங்க. திரும்ப என்ன பண்ண மாட்டீங்க, அந்த இடத்துக்கு என்ன பண்ண மாட்டீங்க, போக மாட்டீங்க. ஏன்? ஏன் அவமானப்படுறீங்க ஒரு இடத்துல, திரும்ப அந்த இடத்துல போக மாட்டீங்க. ஏன் ஏன் போக மாட்டீங்க? யாருமே அவமானப்படலையா? திரும்ப போக மாட்டேங்காங்க. ஏன்? ரெஸ்பெக்ட் இல்லாதனால. மறுபடியும் அவமானப்படுவோம். ரூட் காஸ் என்னது? ஃபியர், பயம். அவங்களுக்கு பயம் வந்தாச்சு, ஏன்னா அவமானப்பட்டேன். இப்ப திரும்ப என்ன, அந்த இடத்துக்கு போறதுக்கு முடியாதது காரணம் அது பயம் உள்ள வந்துச்சு எனக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த பயம் உள்ள வந்த உடனே என் செயல்பாடு எல்லாம் அடிமைத்தனமா உண்டாகும். ஏன்னா போனாவே என்ன பண்ணோம், என்ன ஆட்கொள்றோம். என்ன நடக்கும் ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு என்ன பண்ணாங்க? இப்ப என்ன, என்னால விரும்புகிறது என்ன பண்ண முடியல. If the word restricts you, விடுந்த இடத்துல அல்லது ஒரு இடத்துல உட்கார்ந்து ஐக்கியம் கொண்டு கலந்து கொண்டு எல்லாம் இருந்தேன். ஆனா ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இப்ப என்ன பண்ண, அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வர. இப்ப திரும்ப அந்த இடத்துக்கு போக எனக்கு மனம் இல்லை. Now I'm not, என்ன சொல்றது, a slave. நான் ஒரு அடிமை இல்லை. இப்ப என்ன ஆகுதுன்னா, I restrict myself because of the word. வசனத்தின் நிமித்தம் என்ன பண்ற, பரியாசக்கார உட்காரத்துல என்ன பண்ணாத, பாவியுடைய வழியில துன்மார்க்கருடைய ஆலோசனை படி என்ன பண்ணாத நடக்காது. உலகத்துக்கு உனக்கும் சம்பந்தம் ஏது? இப்ப என்ன பண்றேன் நானு, பயம் இல்லை. இப்போ என்ன பண்றது, இப்போ I restrict myself because அது எனக்கு பாத்திரமானது அல்ல. Praise the Lord. அது எனக்கு தகுதியானது அல்ல. There are two things you have to understand. When the word comes in, வசனத்துக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது அது பேர் அடிமைத்தனம் அல்ல. அது எனக்கு என்ன பண்றேன், என்னை ஒடுக்குகிறது. எதற்கு ஒடுக்குகிறேன்? ஜீவனுக்கு நேராக நான் கடந்து போகும்படி என்னை ஒடுக்குகிறேன். அது எனக்கு லாபமானது. ஆனா பயம் உள்ளே வரும் பொழுது நான் காரியங்கள் என்ன சொன்னா, நான் அடிமைத்தனத்துக்குள்ள போகிறேன். அங்க நான் தீர்மானம் எடுக்கல, நான் விரும்பல. ஆனாலும் என்ன பண்ற, அடிமையா இருக்கிறதுனால பயந்து உள்ள போவாங்க. அப்ப எனக்கு என்ன இல்ல, சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டவன் சுயாதீனத்துல நிலைத்திருக்க தெரியல. அல்லேலூயா. அதனாலதான் வந்து என்ன சொன்னா, இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் இழந்து கொண்டு இருக்கிறது காரணம் சொன்னா, முன்னேற தெரியல. உள்ள போறாங்க, 12 பேர் அனுப்புறாங்க வேவு பாக்குறதுக்கு. போய் எல்லாம் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வரும்போது என்ன, அவங்க கண்ணுல அவங்க பெருசா தெரியுறாங்க எல்லாமே. அப்ப என்ன, அவங்களுக்குள்ள வயது வருது, நம்ம அவங்களை ஜெயிக்க முடியாது. பயம் உள்ள வருது. பயம் உள்ள வந்தாலே அவிசுவாசம் உள்ள வருது. அவிசுவாசம் உள்ள வந்த உடனே வார்த்தைகள் கர்த்தருக்கு விரோதமாய் போகுது. அடிமை எப்பொழுதுமே ஞாபகத்தில் கொள்ளுங்க, தேவனுக்கு விரோதமாய் எழுப்புவார். ஏன் ஆண்டவர் எனக்கு கூப்பிட்டாரு? கர்த்தர் நம்மளையே அவர் சொன்னாரு, இந்த தேசத்தை அவனை கொடுத்து, யுத்தம் உன்னுடையது அல்ல, யுத்தம் என்னுடையது, நீங்க புறப்படுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Just go. Don't restrict yourself. எனக்கு யுத்தம் தெரியாது, எனக்கு முன்னாடி இருக்க ஒரு பெரிய பலவான்
நல்லா புரிஞ்சுக்கணும். அது பெரிய இது சொல்றது, பெரிய ஒரு கண்மலை இருக்குது முன்னாடி, என்னால நடக்க போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல, a man of liberty never looks at obstacles, he just walks over the obstacles. விடுதலையோடு இருக்கிறவன் தனக்கு எதிராய் நிற்கிற தடைகளை அவன் பார்க்க மாட்டான். விடுதலையோடு இருக்கிறவன் அவன் தடைகளை தாண்டி போய் கொண்டே இருப்பான். I mean, nothing can restrict because he knows it is his God who goes before it. அவனுக்கு முன்பாக யார் போறார்? தன் தேவன் போகிறார். ஏன்னா அவன் தான் சொன்னாரு, கோணலான வில்லை நான் செவ்வாய்ப்படுத்துவேன், தடைகளை முடிக்கிறவனுக்கு முன்பாக கடந்து போகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யுத்தத்தில் கடந்து போகிறோம். நாங்க சத்துருடைய எல்லா ஆயுதங்களை அறிந்தவர்களாய் கடந்து போகிறோம். ஆமென். சுயாதீனத்தை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. ரொம்ப டயர்டா இருக்கு, எல்லாத்தையும் செய்யறப்போ டயர்ட்னஸ் தெரியாது. வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது என்ன ஆகும்? டயர்ட்னஸ் வரும். அப்ப என்ன பண்றோம்னா அடிமைத்தனம். எதற்கு அடிமை? சோம்பலுக்கு அடிமை. நாளைக்கு செய்யலாம், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு போது நாளைக்கு செய்யலாம், செய்யணும் 2 நாள் கழிச்சு செய்யலாம். All these things எல்லாமே என்ன சொன்னா, you just give it. அதான் பிரச்சனை. இன்னைக்கு you just give it. You're not in the liberty. விரும்புகிறது செய்யறதுக்கு என்னத்துக்கு இல்லை. மாம்சத்துக்கு சொல்றாரு, மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல். ரொம்ப முக்கியம். Your liberty is not to be run by the flesh. உங்களுடைய சுயாதீனம் என்ன பண்ண முடியாது, மாம்சத்தினால் என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. மாம்சத்துக்கு இங்க இடம் இல்லை. ஏன் சொன்னா, இது கிறிஸ்துவினால உண்டான சுயாதீனம். நல்லா புரிஞ்சுங்க. இது மாம்சத்துல உண்டானது, இது ஆவியில உண்டான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 Corinthians chapter 3 verse 17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அங்கே விடுதலையும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ விடுதலைக்கு சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டவன், அந்த சுயாதீனத்தில் நிலைத்திருக்கிறவன் என்ன பண்ண சொன்னா, ஆவியினாலே அவன் நடத்தப்பட வேண்டும். ரொம்ப முக்கியமானது. ஏன் சொன்னா, ஆவியானவர் இல்லாம அங்க என்ன இருக்காது, விடுதலை இருக்காது. ஏன் சொன்னா, it is crowded by the world. உலகம் மாம்சம் என்ன பண்ணுது, எல்லாமே சிந்தை என்ன பண்ணுது, கிரௌட் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அது உள்ள நுழையும் போது இப்ப நிக்கிறீங்க, அங்க ஒரு பெரிய ஒரு மலை இருக்குது. அப்ப என்ன பண்ணிடுறோம் சொன்னா, உடனே மைண்ட்ல என்ன யோசினா, என்ன பண்ணுவேன்? புரியுதா உங்களுக்கு? வனாந்தரத்துல 3 நாட்கள் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. சொல்றாரு, சாப்பாடு கொடுங்க. உடனே என்ன வந்து மண்டையில 200 பணம் வாங்கினாலும் 10. அடுத்தது அங்க வனாந்தரம், அங்க சாப்பாடு இல்லை. இதுதான் வந்து மாம்சத்தினுடைய. பட் the liberty in Christ, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சுயாதீனம், இயேசுவை பார்க்கணும். ஆனா சொல்றாரு, உங்களிடத்துல என்ன இருக்கு? So what is he looking for? Liberty என்ன தெரியுமா? நான் என்ன விரும்புகிறேன், அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சாப்பாடு கொடுங்க. அதான் சொன்னாங்க. He said, what did he say? அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. So the disciples என்ன ஆக்ட் பண்ணணும்? How to give the food? புரியுதா உங்களுக்கு? தேவ பிள்ளைகள் தான் சுயாதீனத்தில் இருக்கிற நான் தேவனுடைய வார்த்தை ஒன்று சொன்ன மாத்திரத்துல தேவ வார்த்தைக்கு ஏற்ப நான் செயல்படுத்தவே தவிர எதிராக இருக்கிற மாம்சத்துக்குரிய காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, சிந்திக்க. Amen. ரொம்ப முக்கியம். See, you are here to work for the master. அவருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நான் சுயாதீனம், அதுக்கு தான் உங்களை விடுதலை ஆக்குறேன். சுயாதீனம், நீங்க அடிமைத்தனம் கிடையாது உங்களுக்கு, நீங்க ஆக்கினை தீர்ப்பு கிடையாது உங்களுக்கு. எல்லாம் புரிஞ்சுக்கணும். சுயாதீனத்தை இருக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்? What did the master say? Provide that. Hallelujah. இப்ப என்ன பண்ணணும்? Have to provide. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, பிரிக்க கூடாது. 200 பணத்துக்குள்ள அடுத்தது பாத்தீங்கன்னா அது கொடுக்கும்போது 5 அப்பம் 2 மீனே அல்லாம வேற இல்லை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்க? சுயாதீனம் என்ன தெரியுமா? You just bring up the will of God. பரலோகத்தை பூமியில கொண்டு வரணும். ஆமென். அது நிறைவானது, இது குறைவுள்ளது. உங்களுக்கு நிறைவு வேணும். You need the fullness. Praise the Lord. It is not here. இங்கே இல்ல. Bring down. So what are you going to do? Work with the Holy Spirit. இங்கே ஆவியானவர் உண்டு, அங்கே விடுதலை உண்டு. Praise the Lord. சகல சத்தியத்தை உங்களை போதித்து நடத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதுக்காக தான் உங்களோட கூட வந்து இருக்கிறார். என்ன பண்ணணும் உடனே? If you see something which is contrary to the word of God, தேவ வார்த்தைக்கு எதிராக காரியங்களை பார்த்த மாத்திரத்துல என்ன பண்ணக்கூடாது? நீங்க எதிராக இருக்க காரியத்தை பேசக்கூடாது. அதை மேற்கொள்ளும்படிக்கு உங்களோடு இருக்கிறார் ஒருவர், அவரை அழைக்கணும். Praise the Lord. ஏன்னா I cannot get into the slavery. திரும்பவும் அடிமைத்தனத்தின் நுகத்தில் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. நான் தடைப்பட்டு நிற்கிறவன் அல்ல, தடைகளை உடைத்து முன்னேறுகிறவன். ஹல்லேலூயா. கொஞ்சம் கிளாரிட்டிக்குள்ள வாங்க. மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க, திங்கிங்க மாத்துங்க. பேசாதீங்க, திரும்ப 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 என்ன பண்ணாதீங்க, விலகி பேசிக்கிட்டு ஒன்றுக்கும் உதவா. சப்படி ஹெல்ப் யூ, அது ஒன்றுக்கும் உதவ போறது. Let me be very careful in this. ஆனால் சுயாதீனத்துல நிலை கொண்டிருக்கிறவங்க தான் சுயாதீனத்துல வாழ முடியும். அதனால எப்பொழுதும் திங்கிங்க மாத்துங்க. எண்ணங்கள் மாற்றிக்கொண்டு இந்த சிந்தையை மாற்றம், கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். ரோமர் chapter 8 verse 15 and 16. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றும் ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடி திரும்பவும், ஆனா ஏற்கனவே பயந்துருந்தீங்க, அதனுடைய அர்த்தம் திரும்பவும். அந்தபடி அப்படின்னா பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது பயமுள்ளாமை என்ன நடக்குமோ, புரியுதா உங்களுக்கு? செய்யலாமா செய்யக்கூடாதா, அது அடிமைத்தனத்தின் ஆவி. அந்த பயத்தில் ஆவி இருக்குது. சொல்லுது, திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். சொன்னா எப்படின்னா அவருடைய ஆவியை பெற்றிருக்கிற இந்த ஆவி என்ன சொன்னா ரிலேஷன்ஷிப், அசம்ஷன். புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி அது அர்த்தம் என்னன்னா நான் சுதந்திரவாதி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Now I become the owner. I am not the slave. நல்லா புரிஞ்சுக்க, நான் அடிமை அல்ல, நான் எஜமானன். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒரு எஜமானனா இருக்கணும். ஒரு என்ன சொல்றது, வேலை செய்கிறவர் இருக்கிறான், ஒரு ஓனர் இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்க. இந்த வேலைக்காரன் வேலை செய்யறான், ஒரு மெஷின் வேலை செய்துட்டு இருக்கான். சம் ப்ராப்ளம், அவன் என்ன செய்வான், ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், உடனே ஃபோன் பண்ணுவாங்க, மெஷின் சரி கிடையாது, வேலை செய்ய முடியாது, சரிங்களா, வேண்டும். இப்போ ஓனர் அவர் என்ன செய்வார், ஓகே, அந்த நாளைக்கு அவருக்கு என்ன வேணும், என்ன செய்வாரு, தனக்கு லாபம் உண்டாகும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? வேலைக்காரனுக்கு லாபம் நஷ்டம் இல்லை, அவனுக்கு சம்பளம். நல்லா புரிஞ்சுங்க, அவனுக்கு பேரு தருது சம்பளம். ஆனா எஜமானுக்கு அது இல்லை, அவனுக்கு என்ன வேணும், லாபம். அப்போ ஒரு காரியம் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த பிரேக் டவுனை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, how to get over it. ஏன்னா there is something to be done. There is something to be done. Praise the Lord. அதனால எப்பொழுதுமே you must enter into the ownership. Very important, ownership. இது என்ன சொன்னா, ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, கர்த்தர் செய்வார். நீங்க நிறைய பேருடைய எது இருக்குன்னா கர்த்தர் செய்வார். ஐயா கர்த்தர் செய்வார். Then what's your role?
அந்த வாக்குத்தத்தம் யாரது? என் தகப்பனுடையது. அதை நிறைவேற்றி முடிக்கிறது என் ஆண்டவருடையது. அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு அவரோடு கூட செயல்பட வேண்டியது என்னுடையது. Praise the Lord. Because I am an owner. அப்பா பிதாவை அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை நாமே பெற்றிருக்கிறேன். நான் சுதந்திரவாளி. என் தகப்பனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்யும்படிக்கு அவர் என்ன சொல்றது காரியங்களை நடப்பிக்கிறார். இப்ப நான் என்ன பண்றேன்? என் தகப்பனோட இசைந்து அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறேன். Praise the Lord. ஆண்டவர் சொன்னாரு, தீர்க்கதரிசி சொன்னாங்க, ஆனா வாழ்க்கையில் நடக்கல. Then who are you? Who are you then? நீ யாரப்போ? வேலைக்காரன். அப்ப நீ எப்படி சுதந்திரவாளியா இருப்ப? உனக்கு எப்படி சுதந்திரத்தை கொடுப்ப? அது எப்படி நடக்காம இருக்கிறது? எங்க அப்பா சொன்னாரு, அது என் வாழ்க்கையில் நடக்கணும். Praise the Lord. Amen. See, that's what the ownership is all about. Here I am a son. இது என் தகப்பனுடைய வார்த்தை. Praise the Lord. இந்த உலகம் என் தகப்பனை காணணும். தேவன் என் தகப்பனுடைய மகிமையை காணணும். அதற்காகவே நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன். அதற்காகவே நான் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறேன். See, that's liberty. Praise the Lord. அதுதான் சுதந்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுதலையாக்கப்பட்டேன். எதற்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன்? என் தகப்பனை மகிமைப்படுத்தும்படிக்கு. Hallelujah. The mentality. Don't pass it on. It's my responsibility. என் தேவனோடு கூட. ஆமென். தேசங்களுக்கு முன்பாக வைக்கிறார். தேசங்களை கொடுத்திருக்கிறார். யுத்தம் என்னுடையதுன்னு சொல்றாரு. நீங்க போங்கன்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றாரு. போறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஆனா ஒரு எதிராளி பெருசா பார்த்த உடனே என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. அப்ப இது வரைக்கும் நீயா ஜெயிச்ச? நம்ம புரிதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப இது வரைக்கும் இஸ்ரவேல் என்ன நினைச்சாங்க? யார் யுத்தம் பண்ணது நினைச்சாங்க? புரிதா உங்க பிரச்சனைய? அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடந்தது. என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் செய்தார் சொல்றோம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? நீங்க செய்தது போல. அதனாலதான் பிரச்சனை வரும்போது, பெரிய பிரச்சனை வரும்போது, பெரிய எதிர்ப்பு வரும்போது இப்ப என்ன பண்றீங்க? சோர்ந்து போய் உட்கார்றீங்க. அப்ப இது வரைக்கும் யார் பண்ணது? ஆண்டவர்னு சொன்னீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது? நான் பண்ணேன். இப்ப என்னால முடியல. புரியுதா உங்களுக்கு? Be very careful. It is not you. சுதந்திரவாளி யாருன்னு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் இருக்க சுதந்திரம் எப்படி சுயாதீனம் எப்படிப்பட தெரியுமா? நான் இல்ல, கிறிஸ்துவே. Praise the Lord. ஆமா. Praise the Lord. I just go. நான் போவேன் அவ்வளவுதான். சொன்னவர் என்னை கொண்டு செய்வார். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். You have to be very careful. கர்த்தர் சொல்ற புத்திர ஸ்வீகாரத்தை நாமே பெற்றீர்கள். அடுத்து சொல்லப்படுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். Praise the Lord. ஏன் ஆவியானவரோட கூட இருக்கணும்? அல்ல, என்னுடைய ஆவியில நான் உணரணும் என்னன்னு, நான் பிள்ளை. இது என்னது? இது என் காரியம், எங்க வீட்டு காரியம் இது. Praise the Lord. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க இதை செய்யறாங்க, அவங்க Praise the Lord. அதுக்கு இல்ல நம்ம, அதற்கு நம்ம இல்லை. என் தகப்பனுடைய காரியத்தை நான் செய்து முடிப்பேன். Praise the Lord. என்னை கொண்டு செய்வேன் என்று சொன்னவர் என்னை கொண்டு செய்யும்படிக்கு நான் அவரோட ஓடுவேன். அந்த காரியத்தை செய்து முடிப்பேன். Praise the Lord. Hallelujah. என்ன சொந்தமான காரியம் அல்ல, என் தகப்பனுடைய காரியம். அப்ப என்ன பண்ணணும்? சாட்சி. See, you must have the witness inside. I am a son. புரியுதா உங்களுக்கு? நான் சுதந்திரவாளி. என் காரியங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு விலைக்கரை செலுத்தி இருக்கிறார். விலைக்கரை, it is already paid for. என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய சுகம், என்னுடைய பலன், என்னுடைய சந்தோஷம், என் சமாதானம், என்னுடைய நற்குணம் எல்லாவற்றுக்கும் ஒரு என்ன பண்ணிருக்காரு? விலைக்கரை செலுத்தி இருக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? அதை சுதந்திரித்தவன், சுதந்திரவாளியாய் அதை எடுத்துக்கொண்டவனாய் ஓட ஆரம்பிக்கணும். இல்லாதவனாய் இல்ல, உடையவனாய் ஓடணும், உடைக்கணும். சுதந்திரவாளியாய் நீங்கள் வாழ்க்கையில ஓடினாரா, எதை குறித்தும் என்ன சொல்றது, அடிமைத்தனத்துக்கு இடப்படாம போனாதான் நீங்கள் தேவ காரியத்தை செய்து கொண்டிருப்பீங்க. You don't look to the left or the right. ஆமா.
செய்வேன் சொன்னவர் செய்வார். ஏன்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பூமியில தன் குமாரனை அனுப்புவார், ஒரு இரட்சகரை அனுப்புவார் என்று சொல்லுவார். மேசியா வருவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சொல்லி சொன்னார். எல்லாமே என்ன சொல்றது, பிறக்கிறது எல்லாம் பாவம். நல்லவன் ஒருவனும் இல்லை. எல்லாம் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், தேவ மகிமையற்று போனார்கள். சரி, என்னது ஆண்டவர் உள்ள பூமிக்கு வருவதற்கு இல்ல வழி இல்ல. பிசாசு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, மேசியா வருவதற்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு. எல்லாரையும் நல்லா புரிஞ்சிருக்கு. ஆண்டவர் வழியை உண்டாக்கினார். ரொம்ப முக்கியம் தான், புரிஞ்சுக்கிட்டீங்க. அதான் ஆண்டவர். அப்போ என்னுடைய காரியங்கள் என்னன்னு சொன்னா, வழியே இல்லைன்ற வார்த்தை எனக்கு பேசக்கூடாது. எதுவுமே இல்லை எனக்கு பேசக்கூடாது. புரிஞ்சுக்கீங்க, அது அடிமைத்தனம். ஏன்னா வழி இல்லைன்னு எதை வச்சு நான் சொல்றேன்னு சொன்னா, என்னுடைய அறிவை வச்சு, என் பலத்தை வச்சு, இதை வச்சு நான் பேசுறேன். வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் சுயாதீனத்தில் இருக்கேன் சொன்னால் ஆவியில் நடத்தப்படுகிறவன். ஆவி நடத்தப்படுகிறேன் என்று சொன்னா எனக்கு என்ன தெரியும் சொன்னா, என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப நான் என்ன செய்வேன், நான் வழியை உண்டாக்குவதை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருப்பேன். தவிர இது செய்து முடிப்பேன், இது காரியங்கள் ஜெயமா இருக்கும். ஏனென்றால் வாக்குப்படியோடு கூட இருக்கிறார். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகினாலே அது எப்படிப்பட்ட கரடு புரண்டதா இருந்தாலும் அது பண்படுத்தப்படும். காரணம், நான் செய்வது வாய்க்கும். இதான் லிபர்ட்டி. You don't depend on anything. மலையை பார்க்க தேவையில்லை, காற்றை பார்க்க தேவையில்லை, உங்களுக்கு பூமியை பார்க்க தேவையில்லை. You just stand on the word of God. Praise the Lord. That's liberty. அதுதான் சுயாதீனம். தேவனை மாத்திரம் சார்ந்திருப்பது. கிறிஸ்துவுக்குள் உள்ள சுதந்திரம் என்ன சொன்னா, தேவனை மாத்திரம், தேவ வார்த்தையை மாத்திரம், தேவ ஆவியானவரை மாத்திரம், அப்படி கிருபையை மாத்திரம், அப்படி இரக்கத்தை மாத்திரம், அப்படி அன்பை மாத்திரம். Praise the Lord. அதை மாத்திரம் சார்ந்திருப்பது. Praise the Lord. That is what is called liberty. Hallelujah. That's how you have to live your life. Praise the Lord. ஏதாவது எப்படி சொல்லுங்க, அவர் கையெழுத்து போட்டாதான், நல்லா புரிஞ்சு, அவரு கையெழுத்து போட்டாதான். இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களை அழிக்கும்படிக்கு ராஜா கையெழுத்து போட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். போட்டாச்சு. 127 தேசங்களிலும் அந்த நாள் குறிப்பிடப்பட்டது. அந்த நாளில் என்ன பண்ணோம், அரசாங்கம் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த ஜனத்தை என்ன பண்ண போறாங்க, அழிக்க போறாங்க. கையெழுத்து போட்டாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் முடிவு. ராஜா கையெழுத்து போட்டா ராஜா என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கையெழுத்து போட்டாச்சு. அப்ப எதிராளி என்ன பண்ணாங்க, சரி, அதனால இந்த மொர்தெக்காய் அவனோட கூட இருக்கிற எல்லா வம்சத்தாரையும் அழிச்சு போட்டோம். எல்லா அதுவும் பாருங்க, அங்க மாத்திரம் இல்லை, அவன் மாத்திரம் இல்லை, தேசம் 127 தேசத்திலும் எங்கெல்லாம் அந்த ராஜ்யம் பதவி இருந்ததோ அங்க இருக்க எல்லாத்தையும் அழிச்சு போடணும். இன்னைக்கு எழுந்து கொண்டிருக்க ஒரு கூட்டம், கிறிஸ்தவர்களை அழித்து போடணும் ஒரு கூட்டம் வேணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா உங்களுக்கு என்ன தெரியல சொன்னா, இது மாம்சத்துல இருக்கிற கூட்டம் இல்லை, இது மாம்சத்துல இருக்கிறது. அதே போல தங்கள் மாம்சத்துல செயல்படுகிறவர்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். இது தேவனால ஏற்படுத்தப்பட்டது, இது தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்தார், இன்னொன்று எஸ்தர் மூலமாய் கர்த்தர் கிரியை நடப்பித்து அந்த ராஜா உணர்ந்து நீங்க என்ன பண்றான், நான் அனுப்புனதை மாற்ற முடியாது, ஆனா என்ன பண்ணலாம், இன்னொன்னு அனுப்பலாம். நாங்க ரொம்ப அழகா இருக்கோம். அதுதான் இட் வெண்ட் இன் டபுள் தி ஸ்பீட். தீவிரமாய் புறப்பட்டு போய் எல்லா தேசத்திலும் அந்த நாளிலே அவர்களை கொள்ள ஆயத்தமாயிருந்த யாவரையும் இவர்கள் கொள்ளும்படிக்கு, அழிக்கும்படிக்கு அங்க என்னாச்சு, அதே ராஜா கையெழுத்து போட்டு கொடுத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல அவங்க கையெழுத்து போட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு
அதிகாரத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்க சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்க, அடிமையா மாறாதீங்க. அவங்க போட்டாதான் உண்டு, அவங்க சொன்னதான் உண்டு, அவங்க செஞ்சதான் உண்டு. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென். நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன் என்று வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களுக்கு தந்தருவார். நீ 400 வருஷம், நீ 430 வருஷம் அடிமையா இருந்திருக்கலாம். உனக்கு பட்டயம் பிடிச்சு பழக்கமே இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா வாக்கு பண்ணினவர், உனக்கா யுத்தம் பண்ணுகிறவர் உன் கையிலே உன் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார். ஆமென். Hallelujah. See, that's liberty. கிறிஸ்துவில் உண்டான சுயாதீனம் இதுதான். You don't even consider anything. Hallelujah. Hallelujah. எதையுமே யோசிக்க கூடாது. எதையுமே உங்களுக்கு வேண்டியது என்ன சொன்னா அவர் என்ன சொன்னார் அவ்வளவுதான். சொன்னவர் செய்ய வல்லவர். You are free. That's liberty. அதுதான் சுயாதீனம். Praise the Lord. You just act according to His word. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொன்னா என்னுடைய ஸ்டேட்டஸ் ஆர் மை பொசிஷன் இஸ் சேஞ்ச். அப்படின்னா அடிமையா இருந்தனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல என்ன பண்ணேன், இப்பொழுது பிள்ளையா மாறிட்டேன். அடிமையா இருந்தா இப்ப சுயாதீனா மாறிட்டேன். இட் இஸ் டன் பை காட். இது தேவனால எனக்கு செய்யப்பட்ட காரியம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும், சுயாதீனத்துல இப்ப என்ன பண்றாங்க, செயல்படணும், வாழணும். சோ அப்ப வாழ சொன்னா எப்படி சொல்றது, ஏற்கனவே உள்ள பொய் நிறைய இருக்குது. நிறைய பொய்ய உள்ள படாச்சு. சரிங்களா? அடிமைகளா இருந்தோம், பாவத்துல இருந்ததுனால நிறைய உள்ள படாச்சு. நன்மை என்று சொல்லி நிறைய உள்ள படாச்சு. இதெல்லாம் பொய். இப்போ இந்த பொய்யெல்லாம் நான் உடைச்சாதான் சுதந்திரத்தை வாழ முடியும். அதனால சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. நல்லா பாருங்க, இங்க சிந்தை மாறும், அப்பதான் உங்க செயல்பாடு மாறும். அப்ப இந்த சிந்தை மாறுன்னு சொன்னா சத்தியத்தினால நிரப்பப்படும். அப்ப இந்த சத்தியத்தை நிரப்பப்படுது என்ன ஆகுதுன்னு சொன்னா பொய்ய உடைக்கிறீங்க. அவதான் வேற ஒன்றுமே கிடையாது. சத்தியம் உள்ள வரப்படுது, பொய்ய உடைக்கிறீங்க. அது உடைக்க 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 என்ன சொன்னா உங்களுடைய நடைகள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மாத்தலா இருக்கும். இங்க பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. நிறைய பேர் என்ன சொன்னா லிபர்ட்டின்னு சொல்லிட்டு எதை வேணா செய்யலாம். ஆமா, ஆனா என்ன செய்யலாம் சொல்லி வேதம் இருக்கு. வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ரொம்ப முக்கியமானது புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் வரும் பாருங்க. அதிகாரம் when you enter into the liberty of Christ, கிறிஸ்துவின் சுயாதீனத்துல நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா அர்த்தம் என்னன்னா அதிகாரம் உடையவர்கள். நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஏன்னா அடிமைத்தனம் போயாச்சு, இப்ப அதிகாரம் பிள்ளை, அதிகாரம் இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமா, எல்லாவற்றையும். அதனால சாலமன் எழுதும் போது என்ன பண்ணாரு, அவரு he went through everything. எல்லாத்துலயும் கடந்து போய் அவர் எழுதுறாரு. புரியுதா உங்களுக்கு? அதை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிராக்டிகலி இது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகியும் என்னவா எல்லாம் தகுதியாக. ரொம்ப முக்கியமானது. அப்படின்னு சொன்னா சுயாதீனத்தில் இருக்கிறனா, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறனா, எனக்கு என்ன இருக்குது, தகுதின்னு ஒண்ணு இருக்குது. டிக்னிட்டி ரொம்ப முக்கியமானது. டிக்னிட்டி. எதை செய்யணும் செய்யக்கூடாது என்பது என்னுடைய என்ன சொல்றது
அந்த ஸ்டேட்டஸ் ஆர் பொசிஷன் as a son of God. தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ஸ்தானத்தில் இருக்கிற, ஊழியக்கார ஸ்தானத்தில் இருக்கிற, விசுவாசி என்ற ஸ்தானத்தில் இருக்கிற எனக்கு என்ன இருக்குது? ஒரு தகுதி அப்படின்னா டிக்னிட்டி. எதை செய்யணும் செய்யக்கூடாது இருக்குது. ஏன்னா அந்த பதவியில இருக்கிறாங்க. அவன் புரியுதா உங்களுக்கு? பிள்ளையா மாறினாங்க, இந்த சுயாதீன இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு டிக்னிட்டி, தகுதி. என்ன பண்ண இறங்க முடியாது கீழே. அன்பு தான் எனக்கு செலுத்த தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பு தான் செலுத்த தெரியும். தட்ஸ் மை டிக்னிட்டி. நீ வராம கொண்டாலும் சரி, நீ என்ன சொல்றது தீமை செய்தாலும் சரி, நீ எனக்கு எதிராக எழுந்தாலும் சரி, நான் என்ன பண்ண முடியாது? உன்ன மாதிரி இறங்க முடியாது. நீ என்னை அழிக்கிறதுக்கும் இதுக்கு நீ திட்டம் போட்டாலும் சரி, நான் என்ன பண்ண முடியாது? இறங்க முடியாது. நீ அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்து, அருவருப்பான வார்த்தைகளை பேசி, என்னை அருவருப்பா போய் சொல்லி என்னை குறித்து நீ பேசினாலும் I cannot come down. என்னால கீழே இறங்க முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு தகுதி இருக்கு. See, that's something called as my position. Amen. I am a son of the living God. Amen. என்னால என்ன பண்ண முடியாது? எங்க அப்பாவை என்ன பண்ண முடியாது? விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா எங்க அப்பாவை யாரும் முகமுகமா பார்த்தது இல்லை. எங்க அப்பா எப்படிப்பட்டவன்னு யாருக்கும் தெரியாது. நான் என்ன பண்றேன்? இப்போ எங்க அப்பாவை நான் வெளிப்படுத்துறேன். புரியுதா? அப்போ there is something called a dignity. How I have to behave. Praise the Lord. எனக்கு இறங்கி சண்டை போட முடியல. எல்லாம் பண்ணலாம் நாம. ஆனா என்ன இருக்குது? எனக்கு தகுதியா எல்லாவற்றையும் அனுபவிக்க எதை வேணா செய்யலாம், எப்படி வேணா வாழலாம். உலகத்துல எல்லாம் வாழலாம், அதே மாதிரி நானும் வாழலாம். உலகத்தினுடைய ஃபேஷனுக்குள்ள நானும் போகலாம், எல்லாம் செய்யலாம். பட் எண்ட் ஆஃப் த டே ஐ ஹேவ் எ டிக்னிட்டி. ஒரு தகுதின்னு ஒண்ணு இருக்குது எனக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உலகத்தையும் பரலோகத்தையும் வித்தியாசம் பண்ணி காட்டணும். நான் உலகத்தோட என்ன பண்ண முடியாது? சொத்து வாழ முடியாது. ஏன்னா என் தகவலுடைய எண்ணங்கள் உயரமானது, வழிகள் உயரமானது. அது ஜீவனுக்குரியது, இது மரணத்துக்குரியது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால இன்னைக்கு என்ன பண்ணிருன்னு சொன்னா, அந்த தகுதி, நம்முடைய தகுதி இன்னது என்று அறியாம நம்ம செயல்படுறதுனால நம்முடைய என்ன சொல்றாங்க சுயாதீனத்தை மாம்சத்தின்படி அனுசரிக்க ஆரம்பிச்சோம். மாம்சத்தின்படி நம்ம அனுசரிக்கிறதுனால தேவ மகிமையை இழந்துடும். ஒருவன் பேசுகிற ஒருவன் செயல்னால நான் பண்ண முடியாது, அடிமைப்பட முடியாது. புரியுதா உங்களுக்கு? உலகம் எப்படி வேணா இருக்கலாம், நான் அதை போல என்னுடைய வேஷத்தை நானே தணிக்க முடியாது. ஏனென்றால் நான் பரத்தில் இருக்கிறவரை போல நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். என்னுடைய தன்மைகள் வேற, உலகத்தின் தன்மைகள் வேற. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் ஆகிலும் அது நான் ஒன்றுக்கும் அடிமையாக மாட்டேன். மாம்ச கண்களிச்சை, மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை, இந்த உலகத்தினால் உண்டானது, இதுக்கு என்ன பண்ண மாட்டேன்? அடிமையாக மாட்டேன். உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் செயல்பாடுகள், இவைகளில் நான் காணப்பட்டால் எனக்கு கனம் உண்டாகும் என்று சொல்லி அதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? அடிமையாக மாட்டேன். மனுஷரை பிரியப்படுத்தும்படிக்கு, மனுஷரிடத்துல என்ன சொல்றது, அந்த நேசத்தை பெறும்படிக்கு நான் செயல்பட்டு நான் அதுக்கு அடிமையாக மாட்டேன். ரொம்ப முக்கியமானது. பார்க்கணும் நீங்க. அன்பு பாசம் சொல்லிட்டு அதுக்கு அடிமையாக முடியாது. என்னுடையது என்று சொல்லி என்ன சுயத்தை வைத்து அடிமையாக முடியாது. எனக்கு பிரியமானது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இது சந்தோஷமா இருக்கு, எனக்கு சொல்லி என்ன பண்ண முடியாது? அடிமையாக முடியாது. ஆபிரகாம் தன்னுடைய
வாரிசு ஆண்டவரிடத்துல கேட்கிறான். அப்ப ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு நிறைவேறுவதற்கு காலமாகிறது. அவன் என்ன பண்ணுச்சுன்னா அவன் என்ன பண்றான், ஒரு வாரிசை உண்டாக்குறான். சாராளுடைய அடிமை பெண் இடத்துல சாராள் போகும்படி அவள் சொல்லுகிறாள். அப்ப ஆபிரகாம் அந்த அடிமை பெண் இடத்துல பிள்ளையை பெற்றெடுக்கிறான். இஸ்மவேல் சொல்லி நல்லா புரிஞ்சு சரிங்களா. இப்ப ஆண்டவர் ஈசாக்கை கொடுக்கிறார். 100 வயசு அவருடைய சரீரம் செத்த பொழுது, சாராளுடைய கர்ப்பம் அறிந்த பொழுது கர்த்தர் வாக்கு கொடுத்து அவன் விசுவாசித்து ஈசாக்கை பெற்றெடுக்கிறான். இப்போ இஸ்மவேல் என்ன பண்றான், ஈசாக்க இதை பண்றான், உங்களுக்கு எல்லாம் பண்றான். அப்போ சாராள் சொல்றான் அவனை இவன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு அனுப்ப சொல்லி அடிமை பெண்ணை அனுப்பு. வேதத்தை வாசிச்சீங்கன்னா ஆபிரகாம் வசனப்படுறாரு. அவருக்கு மனசு ரொம்ப ஆனா அடிமையாக விஷம் என் பிள்ளை. சாராளுக்கு வேணா அடிமை பெண்ணுடைய பிள்ளை, ஆனா ஆபிரகாமுக்கு இவன்தான் பிள்ளை. அவன் சொல்றான் ஈசாக்கு ஆண்டவர் சொல்றாரு உனக்கு அவன் பிள்ளை கொடுக்கிறேன். உடனே அவன் சொல்றான் ஆண்டவர்கிட்ட இஸ்மவேல் போதும் ஆண்டவர்கிட்ட. நல்லா புரிஞ்சு. ஆனா ஆண்டவர் அனுப்புன்னு சொல்லும் போது அவன் அடிமையாக சொல்லுவான், நான் ஒன்றுக்கும் அடிமையாக மாட்டேன். கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டுமானால், தேவ சித்தத்தை செய்ய வேண்டுமானால் ஒன்றுக்கும் அடிமையாக முடியும். ஆமென். உடைச்சுதான் இது முடியுது. ஈசாக்கு வளர்ந்து வரான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஈசாக்கு போய் நான் ஒன்றுக்கும் அடிமையாக ஏன் தெரியுமா, வாக்கு பண்ணினவர் அவன் சொன்னது உன்னுடைய சந்ததியில் ஈசாக்கே சொல்லிட்டார். உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் சந்ததிகளும் ஆஸ்வதிக்கப்படும். உன் பேர் ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பன் மாத்தினார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வாக்கப்படினார். புரியுது உங்களுக்கு? அவன் கண்கள் அவர் மேலதான் இருந்துச்சு, அவருடைய ஆசீர்வாதத்தின் மேல இருந்து. அவன் கண்கள் அவர் மேல இருந்ததுனால ஒன்றுக்கும் அவன் அடிமையாக ரொம்ப முக்கியமான இயேசுவை பிசாசு எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தேவாலயத்துக்கு மேல கொண்டு போய் உச்சிவரத்தை நிக்க வச்சு எல்லா ராஜ்யங்களையும் காமித்து இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன், என்ன பண்ணேன், என்ன விழுந்து படித்து அவர் சொன்னார், அப்பாலேமோ சாத்தானே, உன் தேவனாக கர்த்தரை ஒருவரை நீ ஆராதிப்பாயாக சொல்லி வேற யாருமே கோஷம் பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா, கண்கள் பிதாவின் மேல் மாத்திரங்கள். சுயாதீனம் நிலைத்திருக்க வேண்டுமானால், நீ உன் சுயாதீனத்துல வாழ்க்கையில வாழ வேண்டுமானால் உன் கண்கள் எப்பொழுதும் அந்த கல்வாரி சிலுவையில மறித்து உயிர்த்தவர் மேல எப்பொழுதும் இருக்கும். ஆமென். வேற எது மேல போயிடக்கூடாது, ஒன்றின் மேல போக ரொம்ப முக்கியமானது. அந்த கல்வாரி சிலுவையில சம்பாதித்து கொடுத்தவரை மாத்திரம் உங்க கண்கள் பதிந்திருக்குமே, ஆனால் உங்க வாழ்க்கையில சுதந்திரமாய் சுயாதீனத்துல நீங்க நடந்து கொண்டே இருப்பீர்கள். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. கர்த்தருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசித்து I think I'll run through for 5 minutes. I will run through. Very important. வேகமான உங்களுக்கு போக கற்றுக்கிட்டோம்.
ரோமன் சாப்டர் 8:1-2 அதை வாசிச்சீங்கன்னு சொன்னா, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சுயாதீனத்துல நடக்கிறவன் ஆவி நடக்கும் பொழுது என்ன சொன்னா, அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு, நோ கண்டம்னேஷன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். முன்னாடி வசனத்தை வாசித்தோம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம். அப்போ is there anything to be restricted? Nothing. தகுதி வேற, நம்ம இன்னும் தகுதிக்குள்ள போல அனுபவிக்க அதிகாரம் எல்லாமே உண்டு. இப்ப என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த இடத்துல போகும் பொழுது மாம்சத்துல நடக்கிறவன பண்ணுகிறாங்க, தனக்கு இஷ்டமானதை தன் மாம்சம் இச்சிக்கிற யாவையும் செய்கிறான். அவனுக்கு அந்த சுயாதீனம் இருக்கிறது, அந்த அதிகாரம் இருக்கிறது அவனுக்கு. இன்னைக்கு வந்து அநேகர் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, இந்த அதிகாரத்தை அல்லது கிருபை என்ன பண்ணிடுறாங்க, பாவம் செய்வதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுறாங்க. எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றது, உனக்கு உண்டு, என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா வாழலாம், உனக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா உன்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா கிறிஸ்துவிலே உனக்கு என்ன இருக்கு, சுயாதீனம் உண்டு. ஆனா வேதம் தெளிவா இருக்கு, கடைசி நாளில் அவன் கிரியைக்கு தக்க பலன். எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்ப அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதனால என்ன பண்றாங்க, ஆவியில நடக்கிறத மறந்துட்டு மாம்சத்துல நடந்துட்டு என்ன சொல்றாங்க, ஐ டோன்ட் ஹேவ் கண்டம்னேஷன். மாம்சத்துல நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. மாம்சம் மரணம், நல்ல புரியும், மாம்ச சிந்தை மரணம். ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆவியில நடக்கிறவனுக்கு இல்லை. ஆமென். ஆவியில் நடக்கிறவன் யார் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய விருப்பத்தையும் இன்னதென்று அறிந்தவனாய் அவன் நடக்கிறான். அதனால அவனுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. For him only there is no condemnation. You have to be very clear on this. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவர்களின் பிரமாணத்தில் இருந்து விடுதலாக்கிற்று. Praise the Lord. You're set free. Praise the Lord. Set free from what? Condemnation. அப்புறம் என்ன இருந்ததா, பாவம் மரணம் என்கிற பிரமாணம். So from the old covenant, பழைய உடன்படிக்கையிலிருந்து நம்ம என்ன பண்றோம், விடுதலையாக்கப்படுறோம். அதனுடைய கண்டம்னேஷன் நமக்கு கிடையாது. ஏன் சொன்னா, அதை செய்து முடிக்கிறவன் தான் நீதிமானாக என்ன பண்ணுவான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓல்ட் கவர்னன்ட் என்ன சொல்றது, நிறைவேற்றுகிறவன் அப்புறம் நீதிமானாக்கப்படுவான். அப்ப நீங்களும் நானும் அந்த பழைய உடன்படிக்கையில நம்ம இல்லை இருந்தோம் சொன்னா அதை நிறைவேற்றி இருக்கணும். ஆனா புதிய உடன்படிக்கைக்குள்ள அவர் கொண்டு வந்ததுனால, அவர் நிறைவேற்றி முடித்ததுனால, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சொன்னா, ஓல்ட் கவர்னன்ட் வந்து நம்ம செய்யல. இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவினாலே அந்த பழைய உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்டது. அவரை நான் விசுவாசிக்கிறதுனால நான் அதை நிறைவேற்றி முடித்தேன். ஆமென். Praise the Lord. Now I am set free from the old covenant. இப்பொழுது பழைய உடன்படிக்கையை நான் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனை நான் இல்லை. காரணம், ஒருவர் எனக்காக நிறைவேற்றி புதிய உடன்படிக்கையை எனக்கு ஏற்படுத்தினபடினாலே நான் அவைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். தெளிவாங்க தெரியுங்களா? ஏன்னா நிறைய பேர் நீங்க என்ன பண்றாங்க, பக்க வழியா வந்துட்டு நிறைய பழைய உடன்படிக்கையின் காரியங்களை புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நம்மை அடிமைப்படுத்தும்படிக்கு உள்ள கொண்டு வராங்க. நிறைய காரியங்களை அங்க இருக்கிற ஒழுங்குகளை இங்க கொண்டு வந்து இங்க என்ன பண்றாங்க, புதுத்துறாங்க. அதுக்கு அதை வந்து என்ன சொல்றது, அடிமைத்தனமா பயன்படுத்துறாங்க. இந்த அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயாச்சு. இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, ஆவியின் காரியங்களை அறியாம தேவ ஆவியிலே நடத்தப்படுகிற வாழ்க்கைக்குள்ள அவங்க நடத்தாம மாம்ச சட்ட ஒழுங்குகளில சட்ட திட்டங்களில நடத்துகிறபடினால ஜனத்துடைய சிந்தை என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா, விடுதலையற்ற வாழ்க்கை, சுயாதீனம் இல்லை. காலையில எழுப்பி வேதத்தை வாசிக்கணும். காலையில எழுப்பி வேதத்தை வாசிக்கலன்னு சொன்னா உனக்கு கிடைக்காத ஆசனம்.
நீ இப்படி இருந்தா உனக்கு ஆசீர்வாதம், இப்படி இல்லைன்னா உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஆசீர்வாதம் உங்க கையில, என் கையில இல்லை. ஆமென். ஆமா, நான் எவன் மேல் இரக்கமா இருக்க விரும்புகிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். ஆமா. If I want to bless somebody, I will bless them. Understand this? The ownership belongs to God. ஆமா. நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா மாம்சத்துக்குள்ள கொண்டு போகாதீங்க. Teach them how to please God. தேவனை எப்படி பிரியப்படுத்துவது என்பதை கற்றுக் கொடுங்க. Praise the Lord. ஆமா. See today we have என்ன சொல்றது, அடிமைத்தனத்தை கொண்டு வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த அடிமைத்தனத்துல போகும் பொழுது அவன் அந்த காரியத்தை செய்ய முடியலன்னு சொன்னா தன்னை தானே குற்றப்படுத்துகிறான். இன்னைக்கு குற்றப்படுத்துகிற ஆவிதான் அதிகமா இருக்குது. என்ன சொல்றது, பிசாசுக்கு நல்ல உதவி. பிரமாணம் தான் உனக்கு வேணும், ஞாபகத்துக் கொள்ளுங்க. பிரமாணம் வேணும், பிரமாணம் இருந்தா போதும் உனக்கு. நீ பிரமாணம் செய்யல, காலேஜ் பண்ணல, நீ எதுவும் பண்ணல, நீ ஒழுங்கா இல்ல, அது உனக்கு இப்படிதான். ஏன் வியாதி தெரியுமா, ஆண்டவர் சிரிச்சுக்கிறார். ஏன் வியாதி தெரியுமா, நீ ஒழுங்கா இல்ல. சொல்லுவோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதி வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எல்லாம் இருக்கட்டும். அப்படி தழும்புகளா குணமானீர்கள். சொல்லுவாங்க. எந்த மகிமைக்குள்ள போகணும்? வியாதி வந்துருச்சு, நீ சரியில்லை, நீ ஒழுங்கு இல்லை, இந்த மகிமையா? இது ஒளிந்து போகிற மகிமை. இது எந்த நிலைத்திருக்கிற மகிமை எது? அவருடைய தழும்புகளால் நீ குணமானீர்கள். எலும்பு. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ஆமென். பிணியாளியை சொஸ்தப்படுத்தவே வைத்தியர் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சுயாதீனத்தை கற்றுக் கொடுங்க. Teach them how to please God. தேவனை எப்படி பிரியப்படுத்த சொல்லி கொடுங்க. என்ன பண்ணாதீங்க, அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகாதீங்க, பயத்துக்குள்ள கொண்டு போகாதீங்க, அன்புக்குள்ள கொண்டு போங்க. Praise the Lord. Teach your children to love God. Teach them how to please God. Don't get them into the carnal fear. மாம்ச பயத்துக்குள்ள கொண்டு போகாதீங்க, அது ஒன்றுக்கும் உதவாது. Praise the Lord. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க, மூல அறிவுல வசனத்தை வச்சிருக்காங்க, ஞாபகம் வந்துடும், நல்லா புரிஞ்சுக்கீங்க, ஆனா வெளிப்பாட்டு அறிவு இருக்காது. See, people are there who pray like anything. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நல்ல ஜெபிப்பாங்க, மணிக்கணக்கில் ஜெபிப்பாங்க, ஊழியங்களை தங்களை வருத்தி ஊழியங்களை செய்கிறார்கள். ஆனா வாழ்க்கையில குடும்பத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு விடுதலை தெரியல. அவங்களுக்கு காரணம் தெரியுமா, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரமாணங்கள், அவங்களுக்கு கிருபையை பத்தி தெரியல, தேவ அன்பை பத்தி தெரியல, தேவனுடைய செயல்பாடுகள் தெரிய, சுயாதீனத்துல எப்படி வாழ்றது, கூலி எதிர்பார்க்கிறாங்க. நான் இப்படி செஞ்சா ஆண்டவர் இப்படி செய்வார், நான் இப்படி இருந்தா ஆண்டவர் அப்படி பண்ணுவார், அது கூலி. ஐயா, கிருபை அப்படிப்பட்டது அல்ல. கிருபை என்பது நான் தகுதியற்றவன், நான் அதை பெறுவதற்கு பாத்திரமான அல்ல என்பதை நின்று கிறிஸ்துவினாலே அவர் எனக்கு மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே நான் பாத்திரமானா இருக்கிறேன் என்று சொல்லி எழும்பணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கை, என் குடும்பம் எல்லாம் எப்படி கிருபை, என் தேவன் தான் செய்தார். பிரைஸ் தி லார்ட். நான் காலையில எழுப்பி நான் ஜெபிக்கிறதுனால என் பிள்ளைகள் காக்கப்படல, நான் காலை எழும்போதே தேவ கிருபை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உடைச்சு வாங்க, சுயாதீனத்துக்குள்ள வாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு முடியலையா, இட்ஸ் ஓகே. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க. காலையில நான் ஜெபம் பண்ணா எனக்கு அப்படியே அந்த நாளே எனக்கு இப்படி இருந்தது, அடிமை. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அந்த பெருமை வேற. பிரைஸ் தி லார்ட். எதுக்கு பெருமை பண்ண தெரியுமா? கிருபை குறித்து, தேவ மகிமை குறித்து எத்தனை கிருபை தெரியுமா? ஒன்றுக்கு உதவாத எண்ணெய் கர்த்தர் எடுத்து ஆசீர்வாதமா வைத்திருக்காரு, அதுல மகிமைப்படுத்துங்க ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட். எத்தனை அருமையா கர்த்தர் எத்தனை மகாபெரிய காரியத்தை செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனும் எதிர்பாராதது கர்த்தர் இறங்கி அதை செய்தார். கர்த்தரை எல்லாருடைய கண்களில கர்த்தர் தயவு கிடைக்க செய்தார். பிரைஸ் தி லார்ட். அவருக்கே மகிமை உண்டாவதா. Live in the liberty. Praise the Lord. You are a son. You are not a slave. You are not a servant. நீ அடிமை அல்ல, நீ வேலைக்காரன் அல்ல, நீ பிள்ளை. வீட்டில சுதந்திரத்தை நீ அனுபவிக்கணும். ஆமா, மூத்த குமாரன் வீட்டுக்குள்ள உள்ள வரல, நல்லா புரிஞ்சுக்க, உள்ள வரல. ஏன் உள்ள வரல தெரியுமா? அவ்வளவு பொறாம. எல்லாத்தையும் எடுத்துட்டு போனவனுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க.
புரியுதா உங்களுக்கு? இந்த பொறாமைனால என்னாச்சு தெரியுமா? வீட்டுக்குள்ளேயே வரல, வந்து ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிடல, சந்தோஷத்துல அப்பாவோட சந்தோஷத்துல காணப்படுங்க. ஏன் தெரியுமா? பிரமாணம். இதான் பிரச்சனை. சுயநீதி. ஆமா, பாவியா இருந்தானே, மோசமா இருந்தானே, அவனை போய் கொண்டாடுறீங்களே. நான் சொன்னாரு, என் என்னது குமாரன் மரித்து போனார், இப்பொழுது உயிரோடு. Praise the Lord. He is not glorifying his son. என்ன புரிஞ்சுக்கணும்? He is glorifying the change of status. பாவியா இருந்து மரித்து போனவன் இன்றைக்கு மனம் திரும்பி ஜீவனுடையவனாய் மாறி இருக்கிறான். இழந்து போன என் மகன் திரும்பமாய் என் மகனாய் வந்திருக்கிறான், மனம் திரும்பி. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Don't just be with only good people. See, that's not what God called us for. வெறும் நல்லவங்களா இருக்கவங்க சுத்தி இருக்காதீங்க, அழைத்தவரோட இருங்க. ஆமா, இயேசுவானவர் பாவிகளோடு அமர்ந்திருந்தார், அவர்கள் பாவத்தை கண்டித்தார், ஆனால் அவர்களை நேசித்தார். He never compromised. பாவிகளோட உட்கார்ந்து இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணல? சத்தியத்தை அவர் கொலைக்கல, சத்தியத்தை சத்தியமாய் வெளிப்படுத்தினார், பாவத்தை கண்டித்தார், ஆனால் அவனை நேசித்தார். என்ன பண்ண தெரியுமா? நீ உன் பாவ அடிமை காலத்திலிருந்து வெளியே வரும்படிக்கு உனக்காக உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு இரட்சகரை அனுப்பி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Be very careful. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அடிமைத்தனத்துக்குள்ள போகாதீங்க. பரிசுத்தம் என்று சொல்லி அந்த பரிசுத்த மாம்சத்துல கிரியை செய்கிற அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போயிடாதீங்க. நான் பரிசுத்த கூட்டத்துல தான் இருக்கிறேன். ஐயா, பரிசுத்த கூட்டத்துல இருக்கிறோம், ஆனா பாவியிடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒருவன் அனுப்பப்படாவிட்டால் அவன் எப்படி சொல்லுவான்? ஒருவன் கேள்விப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான்? Praise the Lord. Today there's more of selfishness. நான் நல்லா இருந்தா போதும், என் வீடு நல்லா இருந்தா போதும், எப்படியாச்சும் பண்ண போகணும். There's a big difficulty I want to tell you. ஒரு காலத்தினுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. அவன் பயந்து பத்திரம் பண்ணி வச்சான். அவன் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரோஜனமற்ற ஊழியக்காரனே. ஜாக்கிரதை. பிரோஜனம் உள்ளவர் யார் தெரியுமா? ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்களை சேர்க்கிறவர்கள். Praise the Lord. எல்லாம் ஞாபகத்தை கொள்ளுங்க. ஆமா, பிரோஜனமற்றவன வாழாதீங்க. It won't help you. I'm my family. Oh, I'm fine. I'll somehow go to heaven. It's not going to help you. ஆமா. Are you being profitable for the kingdom? Praise the Lord. ராஜ்யத்திற்கு பிரோஜனம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Be very careful. See, I'm not here to judge anybody, but I'm here to talk the truth. சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா லாபம் இல்லாத எந்த ஒரு என்ன சொல்றது வேலையாட்களையும் எந்த எஜமானம் வைக்க மாட்டாங்க. ஆமா. So be careful. It's okay. Anyway, இந்த காரியங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள், எழுப்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது your life. சுயாதீனத்தில் இருக்கிறவன் தன்னை அல்ல, தன்னை பலப்படுத்துகிறவரை கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பான். ஓகே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 11:36 சகலம் அவராலும் அவர் மூலமாய் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பாத்தீங்கன்னா சகலமும் அவராலும் அவர் மூலமாய் அவருக்காக. ஞாபகம், எல்லாமே அவருடையது. யாரும் பிசாசு யாரும் என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறேன். அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும். நல்லா புரிஞ்சு. அப்ப நீங்களும் நானும் எதை செஞ்சாலும் யாருக்காக செய்யறோம்? நான் படிக்கிறேன் யாருக்காக? அவருக்காக. நான் நல்லா சம்பாதிச்சிருக்கிறேன் யாருக்காக? அவருக்காக. நான் ஊழியம் செய்யறேன் யாருக்காக? அவருக்காக. என் குடும்பத்தை வளர்க்கிறேன் யாருக்காக? அவருக்காக. இந்த மட்டம் மாறும். அடுத்தது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:31 First Corinthians 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். Praise the Lord. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் இதுதான் சுயாதீனம். புரியுதா உங்களுக்கு? குடும்பத்துக்காக, எனக்காக, சர்ச்சுக்காக, ஊழியத்துக்காக
இதெல்லாம் மாற்றிக்காதீங்க. எதை செய்தாலும் அவருக்கு மட்டும்தான் மகிமை போகும். அவருக்கு எப்ப மகிமை போகும் தெரியுமா? அது ஆவியில செயல்பட்டார், விசுவாசம் இருந்தார். ஆமென். இல்லைன்னா அவர் மகிமைப்படாது. மாம்சத்துல நீங்க அனுசரிக்கிற எந்த ஒரு காரியத்திலும் தேவன் மகிமைப்பட மாட்டார். நீங்க உங்க காரியம் எப்படின்னு சொன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். அது விசுவாசத்தினால் தான் உண்டாகும். ஆமென். அது ஆவியில இருந்தாதான் உண்டாகும். அப்போ பிள்ளை வளர்க்கணும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள், பிள்ளைய வளர்க்கணும், ஒழுங்கல்ல வளர்க்கணும், எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சொன்னா நம்ம சொல்றதுனாலையும் பின்னாடி இருக்கிறதுனாலையும் இல்லை, அது மாம்சம். உலகமும் அப்படிதான் செய்யுது, நமக்கு அப்படி இல்லை. என்ன பண்றீங்க? வந்து ஞாபகம், கர்த்தர் பிள்ளைகளை போதிக்கிறது. வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் பிள்ளைகளை போதிக்கிறது. உன் பிள்ளைகள் எல்லாம் என்னால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் பிள்ளைகளை அவன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கட்டுகளை கொண்டு இருப்பார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். சந்ததி சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப யார் செய்யும்? ஆண்டவர் ஒழுங்குகளை கற்றுக் கொடுத்து முன்மாதிரியாய் நான் வாழணும். முன்மாதிரியா வாழணும். ஆனா யாரு எல்லாத்தையும் பார்க்கணும்? அவரு. அப்ப யாருக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும்? ரொம்ப முக்கியம். எதை செய்தாலும் திரும்ப சொல்றேன், ஜாக்கிரதை. மாம்சத்தின் படி நீங்க யூ கேன் பி குட், யூ டோன்ட் ஹெல்ப். ஏன்னா ஆராதிக்கிறவன் ஆவிலும் உண்மையிலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கிடைக்கல எல்லாம் பண்ண கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இருதயம் ரொம்ப முக்கியம். Is it for God and am I led by God? இது தேவனுக்கு மகிமைக்காக அவராலே நடத்தப்பட்டு நான் செய்கிறேனா? ரொம்ப முக்கியம். என்ன டுடே there's something called as என்ன சொல்றது, உலக பழக்க வழக்கம். ஒரு காரணம் இப்படிதான் செய்யணும், அது தேவனுக்கு செய்யறது பழக்க வழக்கம். ஞாபகம், பழக்க வழக்கத்தில் போகாதீங்க. Let be led by the Lord. தேவனாலே நடத்தப்படும். ரொம்ப முக்கியம். எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று. கடைசி அந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கலாத்தியர் 5:16. Galatians chapter 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். So focus on that. Just focus on that. How to live according to the Spirit of the Lord. ஏன் சொன்னா அதில் நீ போக ஆரம்பிச்சீங்கன்னா மாம்ச இச்சைகளை ஜெயப்பயிருப்பீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நம்ம சுயாதீனத்தில் இருக்கிறவங்க ஒரு நாள் அடிமைத்தனத்துக்குள்ள போகக்கூடாது. ஆவியின்படி நடக்கும் பொழுது நாம் விடுதலையில் இருக்கணும். மாம்சத்தின்படி நடக்கும் போது அடிமையாக போகிறோம். அதில் எப்பொழுதுமே பயம் உண்டாகும் பொழுது அல்லது சோர்வு உண்டாகும் போது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொன்னா ஒரு அடிமைத்தனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த உறவுகளில் அல்லது நீங்க விரும்புகிறது இல்லை, நீங்க எதிர்பார்க்கறது இல்லை, தோல்வி விடும் போது அல்லது ஏதாச்சும் நடக்கும் போது உடனே நாம் பாதிக்கப்படுவீங்க. அதோடைய அர்த்தம் என்னச்சுன்னா இன்னும் அடிமையா இருக்கிறீங்க. சுயாதீனத்துல ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You have to be very careful. See, there is something called as love. அன்பு வைக்கிறோம். இந்த அன்பை மாம்சத்தில் வைக்காதீங்க. என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ ஆவியில் பிறந்த நீங்க கிறிஸ்து இயேசுக்குள் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. வியாதியோ மரணமோ ஆபத்தோ ஏதோ உண்டானாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தேவனுக்கு பலன் தருவார். மாம்சத்துல இருந்தீங்கன்னு சொன்னா உடைக்கப்பட்டு
அந்த மாம்சம் என்ன செய்யறதுக்கு சில நேரம் சிலருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மரணத்தின் நேரத்துல, வியாதி நேரத்துல, பலவீனத்தின் நேரத்துல, இழப்பின் நேரத்துல என்னன்னு சொன்னா தேவன் அநீதியை உள்ளவருக்கு போல தன் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுகிறது. ஜாக்கிரதையா இருக்கு. எப்பொழுதுமே ஆவிக்கேற்றபடி நடக்கிற அனுபவத்துல நீங்க போனீங்கன்னு சொன்னா எல்லா சூழல்களும் தேவனை மாத்திரம் மையப்படுத்துவீங்க. ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு பிசாசு தந்திரவாளியாக அடிமைத்தனத்தை கொண்டு வந்து இன்னைக்கு எத்தனை பேர் அந்த கேள்வியினால இழப்பினால இன்னைக்கு எத்தனை பேர் தேவன் மேல கஷ்டத்தை வைத்துக் கொண்டு தேவன் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் தேவன் பிள்ளைகள் மேல கஷ்டம் ஒரே ஆண்டவர், ஒரே ரட்சகர், ஒரே ஆவியானவர், ஒரே சரீரம், ஒரே ரத்தம், ஆனால் அத்தனை கஷ்டப்பு, அத்தனை பிரிவினைகள். ஏன் மாம்சம்? Be very careful. That's only one church. சபை என்று சொன்னா ஒன்றே ஒன்றுதான், அது சரீரமாகிய சபை. சொல்லுவாங்க எல்லாம் அதனுடைய அங்கத்தினர். அதை மேன்மை பாராட்ட நமக்கு ஒன்றுமில்லை. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். ஆமென். ஆவி நடக்கும் பொழுது அதை கிருபை வாழ்க்கை வந்துடும். மேன்மை பாராட்ட ஒன்றுமே இருக்காது. ஆனா மாம்சத்துல கடந்து போகும் பொழுது மேன்மை பாராட்ட நிறைய இருக்கு. ஆமென். என்ன சொல்றது? ஆவிக்கேற்றபடி நடவுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளுக்கு நிறைவேற்ற ஆவிக்கேற்றபடி. ஆமென். சுயாதீன வாழ்க்கை. If you are living in the spirit, you are living in liberty. Hallelujah. இந்த வருஷத்துல ஆண்டவரை கேளுங்க, என்னை நிலைப்படுத்துங்க. இந்த சுயாதீனத்துல என்னை நிலைப்படுத்துங்க. திருமண அடிமத்த நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்துவில உண்டாக்குற சுயாதீன நிலை கொண்டு வரும்படிக்கு என்னிடத்துல இறங்குவாங்க. I need a divine intervention. ஆண்டவரே, தெய்வீக இடைப்படுதல் வேணும். நீங்க வந்தாதான் முடியும். எனக்கு தெரியாது, எனக்கு செய்ய தெரியாது. ஆண்டவரே, என்னை நிலைப்படுத்துங்க. Lord come. Praise the Lord. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். கண்களை மூடி தேவன் நோக்கி நாம்